நண்பர்களே, ஊருக்கு வந்து 10 நாளா எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல, வீடியோஸும் சரியா போடலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வீட்டில் சுடு சுடு முருங்கீரை கசாயம் கொடுத்தாங்க. அதை அப்படியே குடிச்சிட்டு மாடியில் போய் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தான் ஞாபகம் வருது இது கேலிஸ்தானிக்ஸ் பயணத்தோட நாள் 51. அப்புறம் நண்பர்களே, எங்கள் ஊரில் கேலிஸ்தானிக்ஸ் அகாடமி கிடையாது, அதனால இங்கே ஜிம் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் எங்கள் மாமா வீட்டுக்கு மேலே ஹோம் ஜிம் இருந்தது, அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்துட்டேன். வர அவசரத்தில் ட்ரை பேட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதனால சூர்யா தான் இன்னைக்கு நம்மளோட கேமராமேன். 10 நாளாக ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணதுனால இன்னைக்கே வெயிட்டட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கார்டியோ மட்டும் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு செட்டு மாதிரி பண்ணாமல் எல்லாத்துக்கும் டைமிங் பிரிச்சுட்டு 15 மினிட்ஸா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீங்க கேலிஸ்தானிக்ஸ் பத்தி மோர் அப்டேட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடி ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. இது வரைக்கும் நான் கரலாக்கட்டை சுத்தினதே கிடையாது. சின்ன வயசுல எங்க மாமா பண்றதெல்லாம் பாத்துருக்கேன், அதே மாதிரி பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இது கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம்னு போது தான் மேடம் கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது, நான் இன்னும் கையில ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கல, அதோட பேரலட்ஸும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால இங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பேரலட்ஸா ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வெளில இதை நான் சஜஷன்லாம் பண்ணல, எனக்கு ஒரே கிரேவிங்ஸா இருந்ததுனால ஒரே ஒரு நாள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். பாய்.